இந்த உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்குது. அந்த மதங்களில் கடவுள்களும் பல இருக்குது. ஏன் நம்ம இந்து மதத்திலேயே எக்கச்சக்கமான கடவுள்கள் இருக்காங்க. எந்த கடவுள்களையும் மனிதன் போய் அவங்கள வணங்கினா அப்படின்னா தன்னோட துன்பங்களை நீக்கி இன்பங்களை வேண்டணும் கொடுக்கணும் அப்படின்னு தான் போய் பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஆனால் ஒரு கடவுள் மட்டும்தான் அந்த பக்தன் அவங்கள நோக்கி வரும்பொழுது இன்பங்களை விட துன்பங்களை அதிகமாக கொடுப்பான். அந்த துன்பங்களை கண்டு ஓடுறவங்க மறுபடியும் அவங்க வாழ்க்கை சூழலே மாட்டிக்கிடுவாங்க. ஆனால் அந்த துன்பங்களை தாண்டி அவரை நோக்கி வரவங்களுக்கு மட்டும்தான் அவர் வாழ்க்கையிலிருந்து விடுபடக்கூடிய முத்திங்கிற ஒரு யாரோ தன் வாழ்க்கையில் கண்டிடாத ஒரு அற்புத இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் யார் அப்படின்னா அவர் சிவபெருமான். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த சிவபெருமானுக்கு ஒரு ராத்திரி, அதுதான் இந்த சிவராத்திரி. இந்த சிவராத்திரியோட அருமை பெருமைகளை கூறக்கூடிய ஒரு கதை, புராண கதை கேளுங்க. சுசிலன் அப்படிங்கிற ஒரு வேடன் இருந்தான். அவன் தன்னோட குடும்பத்துக்காக வேட்டையாடி மிருகங்களை கொண்டு வந்து போட்டு உணவு கொடுத்துட்டு இருந்தான். ஒரு நாள் அதே மாதிரி குடும்பத்துக்காக வேட்டையாட போகும்போது அவனுக்கு எங்கேயுமே எதுவுமே கிடைக்கல. திடீர்னு பார்த்தா அவனை ஒரு புலி துரத்திட்டு வருது. இவன் உயிருக்கு பயந்து எந்தெந்த மரத்தில் ஏறுறான், எல்லா மரத்துலேயும் புலியும் ஏறுது. இவனால் எப்படி தப்பிக்கிறேன்னு தெரியல. திடீர்னு ஒரு மரத்தில் ஏறும்போது புலியால் அந்த மரத்தில் ஏற முடியல. இப்படியே வந்து பார்த்திங்கன்னா இரவு முழுக்க இரவு ஆகிடுது. மேலே இருந்து அவனுக்கு தூக்கம் வந்துடுது. தூக்கம் வரக்கூடாது அப்படிங்கிறக்காக அவன் என்ன பண்ணான்னா அந்த மரத்தில் இருந்து ஒவ்வொரு இலையாக பறித்து கீழே போட்டுக்கிட்டே இருந்தான். புலியும் காத்துக்கிட்டே இருந்துச்சு. அவனும் விடாமல் இரவு முழுவதும் பார்க்குறான். விடியுது. விடிஞ்சதுக்கப்புறமே அந்த இலையில் கீழே போகிற நிப்பாட்டில் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவருக்கு சிவபெருமான் அருள் பாலிக்கிறார். அது என்ன காரணம் அப்படின்னா அவர் அன்னைக்கு இரவு முழுவதும் முழிச்சிருந்த அந்த ராத்திரி சிவன் ராத்திரி. அவர் கீழே போட்ட இலைகள் வில்வ இலைகள். அவர் அமர்ந்திருந்த மரம் வில்வ மரம். அந்த மரத்துக்கு கீழே இருந்த சிவலிங்கத்துக்கு இவர் போட்ட இலைகள் எல்லாமே அர்ச்சனையாக போனதுனால அன்னைக்கு சிவபெருமான் இந்த சுசிலனுக்கு காட்சி கொடுத்து அவனோட குடும்பத்தை போக்குனது தான் அந்த புராண கதை. நாமளும் அந்த சுசிலன் மாதிரியே இன்றைய இரவு விழித்திருந்து சிவபெருமானை அருளை பெற அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவன் அருளை பெறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.